Hello friends, நான் ஃபாரின் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். ஸோ புதுசாக என்ன இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சேனலில் எப்போவுமே வந்து ஒரு பழைய மானிட்டர், சாம்சங் ஒரு 10 வருஷம் பழைய மானிட்டர் தான் வந்து பேக்ரவுண்டில் வச்சு நான் எப்போவுமே பேசிகிட்டு இருப்பேன். இந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணதுலேருந்து அந்த மானிட்டர் தான் நான் பேக்ரவுண்டில் வச்சுருப்பேன். சாம்சங்கோட ஒரு எல்சிடி மானிட்டர் 10 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மானிட்டர் இப்போது நல்லா தான் இருக்குது, பட் வந்து ஒயிட் கலர் ஸ்க்ரீன் மாதிரி எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஒரு ஹெச்டி குவாலிட்டி இதுவும் பண்ண முடியல. சரி, நம்ம மானிட்டர் வந்து அப்கிரேட் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து ஒரு நல்ல மானிட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து MSI பிராண்டில் வந்து OPTIX G271 இந்த மானிட்டர் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு 2 days ஆயிடுச்சு. நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஒரு 2 days-ஆக. பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டிக்கர் கூட நான் ஆக்சுவலாக பிரிக்கல, ஏன்னா வந்து நான் வீடியோ கூட எடுக்கல. இப்போ தான் நான் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே. ஸோ அதனால நான் ஸ்டிக்கர் கூட வந்து பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். 2 days-ஆக வந்து கம்ப்ளீட்டாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் மூவிஸ் பார்த்துருக்கேன், எடிட்டிங், அப்புறம் வந்து வெப் ப்ரௌசிங். எப்படி இருக்குது இந்த ஸ்பெசிஃபிகேஷன், என்ன ப்ரைஸில் வாங்கியிருக்கேன், இது ஃபஸ்ட்டு என்ன ப்ரைஸில் அவைலபிளாக இருந்தது, எப்படி இருக்குது 27 inch மானிட்டர். நான் பிக் அப்கிரேட், ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி இந்த மானிட்டருக்கும் இதுக்கும் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படி தான் வந்து இந்த வீடியோ தான் மெயினாக பண்ணுற மெயின் பர்பஸு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து இந்த மானிட்டரோட அன்பாக்சிங்கோ ரிவ்யூ வந்து எந்த ஒரு தமிழ் சேனல்லையே வந்து நான் பார்க்கவே இல்லை. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து இதோட அன்பாக்சிங் ரிவ்யூலாம் இருக்குது. தமிழில் யாருமே பண்ணல இந்த மானிட்டரை பற்றி. சரி, நம்ம பண்ணலாம் அப்படி தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறது. இதுதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க நோட்டிஃபிகேஷனுக்கு. ஸோ வெயிட் பண்ணாமல் இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா வந்து நான் ஆக்சுவலாக மானிட்டர் அப்கிரேட் பண்ணணுன்னு ஒரு வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் வந்து நல்ல ஒரு மானிட்டராக போகணும். ஏன்னா வந்து நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரீவியஸாக சாம்சங் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சாம்சங்லேயே பார்ப்போம். ஏன்னா வந்து இன்னும் வரைக்கும் வந்து அந்த சாம்சங்கோட மானிட்டர் வந்து பக்கா குவாலிட்டியான மானிட்டர், நல்லாவே உழைச்சிது. இப்போ கூட நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. பட் அதோட எல்சிடி டிஸ்பிளேயில் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலராக ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து கண்ணுக்கு கொஞ்சம் எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது எடிட்டிங்லாம் பண்ணும்போது. சரி, நம்ம மாற்றிடலாம், சாம்சங்லேயே வாங்கலாம் அப்படி தான் வந்து நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணி ஒரு 3-4 மந்த்ஸாக வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் கண்டினியூஸாக பார்த்துட்டே இருந்தேன். சாம்சங்கோட மானிட்டர் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஒன்று இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரௌண்ட் ஒரு 14,000-16,000 இருந்தது. 27 தான் வந்து நான் பார்த்தேன். 27 inches தான் வந்து பார்த்தேன். கொஞ்சம் பெரிய சைஸ் மானிட்டரை வாங்கிக்கல, ஆனால் வந்து எடிட்டிங்க்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 27 inch இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ட்ராப் ஆகுமா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணிகிட்டே இருக்கேன். ப்ரைஸ் ட்ராப் ஆகவே இல்லை. சாம்சங்கில் வந்து நான் ஒரு மானிட்டர் பண்ணேன், 75 Hz ரிஃப்ரெஷ் ரேட் உள்ள ஃபுல் ஹெச்டி மானிட்டர் எல்இடி பேனல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். பட் ப்ரைஸ் கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி ரெகுலராக வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். பட் ப்ரைஸ் ட்ராப்பு ஆக மாட்டேங்குது. கடைசியில் அந்த மானிட்டர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கே ஆயிடுச்சு. இது என்ன ரீசன் அப்படின்னா வந்து இப்போது நிறைய வந்து வீட்லேயே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து ஆன்லைன் கிளாஸு காலேஜில் ஸ்கூல்ஸில் எல்லாமே வந்து கண்டினியூஸாக இப்போ எல்லாமே ஹோம்லேயே வந்துருச்சுனாலே இந்த இன்டர்நெட் கனெக்ஷனாக இருக்கட்டும், இந்த மானிட்டர், கம்ப்யூட்டர் அக்சசரிஸ் எல்லாமே வந்து ஹை டிமாண்டில் இருக்கிறதுனால ஸோ ப்ரைஸிங் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டதில் வந்து ட்ராப்பே ஆக மாட்டேங்குது, இன்னும் அதிகம்தான் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து நான் மானிட்டர் செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரைஸ் ட்ராப் ஆகிற மாதிரியே எனக்கு தெரியல. சரி, இப்போ வந்து இந்தியன் ரிப்பப்ளிக் டே வருது. இந்த ஆஃபர்ஸ் வந்து ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதிலாவது நம்ம பார்ப்போம் ஆஃபரில் கம்மியாகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது அதிலே வந்து ரொம்பலாம் கம்மியாகல, 300-400 தான் கம்மியாச்சு. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருந்து மானிட்டர் ஃபுல்லாக வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். சரி, சாம்சங் நம்ம பார்க்கலான்னு கூட வேறு பிராண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 2-3 பிராண்ட்லாம் பார்க்கும்போது நான் வந்து எடுத்த ஒரு மானிட்டர் தான் வந்து MSIயில் OPTIX G271 இந்த மானிட்டர் எடுத்தேன், பிக் பண்ணேன். சரி, இதை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு
இது ஆக்சுவலாக வந்து லான்ச் ஆகி இப்போவே சொல்லிடுறேன், இந்த மானிட்டர் வந்து லான்ச் ஆகி கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. 1 இயர் அதுக்கு மேலே, ஃபாரின்லலாம் அதுக்கு மேலே இருக்கும், 1.5 வருஷம் கூட இருக்கும் ஃபாரின் லான்ச்சு. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 1 இயரில் லான்ச் ஆகிருக்கும். ஸோ அப்போ லான்ச் ஆகும்போது இப்போ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா பாக்ஸில் அரௌண்ட் ஒரு 32,000 இருந்தது. பட் வந்து இது ஒரு 25-26 அந்த ரேஞ்சில் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் நான் வாங்கின ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு half ஆஃப் த ப்ரைஸ், எம்ஆர்பியோட 16,500க்கு வாங்கினேன். பட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது 17க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்கிட்ட சூப்பர் காயின்ஸ் ஒரு 500 இருந்ததுனால அதை யூஸ் பண்ணி 16,500க்கு இந்த தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சரிங்களா? இந்த மானிட்டரோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி நான் கிளியராக சொல்கிறேன். ஆக்சுவலாக நான் இது ஆர்டர் ப்ளேஸ் பண்ண அப்புறமா 1 டே கழித்து 2ஆம் நாள் வந்து இந்த பாக்ஸ் வந்து எனக்கு இறங்கிச்சு. ஸோ எப்போவுமே நான் சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் நான் எந்த வீடியோ இருந்தாலும் நான் சொல்லுவேன், ஆன்லைனில் எந்த பர்ச்சேஸ் பண்ணாலும் எப்போவுமே ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து ஏதாவது ப்ராடக்ட் வாங்கினா ஒரு சேஃப்டி பர்பஸ்க்கு வீடியோ எடுத்து வச்சுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி வந்து நானும் வந்து வீடியோ எடுத்தேன். அந்த ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு அன்பாக்சிங் மாதிரி காமிக்கிறேன், பார்த்துங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணேன். அமேசானில் வந்து 19,000 இருந்தது, ஃப்ளிப்கார்ட்டில் 17 இருந்தது. 17 வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு வர்த்துன்னு எனக்கு தெரிஞ்சுது அந்த டீலு. அதனால் நான் அது ப்ளேஸ் பண்ணி கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து அதை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். 2 நாள் கழிச்சு பாக்ஸ் வந்தது. பாக்ஸ் வந்து பேக்கிங் அந்த அளவு சொல்ல மாட்டேன், ஜஸ்ட்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டோட அந்த பேப்பர் மட்டும் ஒட்டியிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் அந்த மானிட்டரோட பாக்ஸ் தான் வந்து இறங்கிச்சு. அதுக்கப்புறம் நான் உள்ளே ஓப்பன்லாம் பண்ணி பார்க்கும்போது மேலே வந்து மானிட்டரோட ஸ்டாண்டு, அப்புறம் வந்து ஒரு HDMI கேபிள், பேப்பர் ஒர்க்ஸ், மேனுவல், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க நார்மலாக கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி பவர் கேபிள், பவர் அடாப்டர் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு மானிட்டர் இருந்தது. மானிட்டரோட டிஸ்பிளே LED 27 இன்ச் உள்ளே இருந்தது. இது நான் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துகிட்டு தான் வந்து ஃபுல் அண்ட் கண்டினியூ ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் அந்த பாக்ஸோட ஓப்பனிங்கில் வீடியோ எடுத்தேன். ஏன்னா இதில் ஷிப்பிங் டைம்லேயே ஏதாவது ஸ்க்ரீன் டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னா நம்ம மேலே தப்பு கிடையாது இல்லையா? ஸோ அதனால் நம்ம ஓப்பன் பண்ணும்போது வீடியோவாக ஒரு ப்ரூஃப் எடுத்து வச்சுருந்தேன்னா நாளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டோ ரீஃபண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிக்காக ஒரு சேஃப்டியாக எப்போவுமே நீங்களும் வந்து ஒரு வீடியோ எடுத்து வச்சுங்க. ஸோ நான் உள்ளே பார்க்கும்போது எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருந்தது மானிட்டர். ஸோ ஓகே, அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, அதான் அன்பாக்சிங். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 2 டேஸாக வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த மானிட்டர் பார்த்தீங்கன்னா 27 இன்ச் LED மானிட்டர் தான். பட் வந்து இந்த மேனுவலில் LCD டெக்னாலஜியில் LCD போட்டிருக்கோம். ஃபுல் HD பேனலு, கேமிங் மானிட்டர். இது ஆக்சுவலாக MSI உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த பிராண்ட் வந்து கேமிங் லேப்டாப்ஸ், மதர் போர்டு, மானிட்டர்ஸ், கேமிங் ஆக்சசரிஸ் ஃபுல்லாக கேமிங் ரிலேட்டட் கம்பெனி தான் வந்து MSI. ஸோ MSI கேமர்ஸ்க்காகவே தயாரிக்கப்பட்ட ஒரு மானிட்டர் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போலாம் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ ஃபோனில். ஸோ அந்த மாதிரி இந்த மானிட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 144 Hz வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணும். சரிங்களா? ஃபுல் HD பேனலு. அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா வந்து 1 ms 1 millisecond ரெஸ்பான்ஸ் டைம். நான் சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 5 ms இருந்தது, டெல்லாம் வந்து 6-7 ms இருந்தது. பட் ரெஸ்பான்ஸ் டைமும் வந்து இந்த மானிட்டரில் கம்மி. ரெஸ்பான்ஸ் டைம் 1 ms, ஃபுல் HD, அப்புறம் நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. நானே இன்னும் நிறைய யூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் இப்போதைக்கு வீடியோ பண்ணி போட்டுடுறேன். ஸோ நான் அன்பாக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு செட்டப்லாம் பண்ணி ஸ்டாண்ட்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து ஆன் பண்ணும்போது கூட சரி நான் வீடியோ கேப்சர் பண்ணேன். ஏன்னா உள்ளேருந்து எதாவது கலர் சேஞ்சஸ் ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஆன் பண்ணி லேப்டாப்பை கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணுறேன். இந்த மானிட்டர் வந்து நான் என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன், கேமிங் மானிட்டர் வாங்கிட்டு நீங்கள் என்ன கேமாக விளையாட போகிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆக்சுவலாக வந்து நான் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்கினேன், நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணுன்னா எப்படி ஒரு ஃப்யூச்சர் ரிலேட்டடாக நம்ம யோசிச்சு வாங்குவோம். இப்போ நிறைய பேர் 5G ஸ்மார்ட் ஃபோன் எதுக்கு வாங்குறாங்க, நாளைக்கு திரும்ப அந்த 5G லான்ச் ஆயிடுச்சுன்னா நம்ம சிம் கார்டு வாங்கி போட்டு அப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்யூச்சர் பேஸாக நம்ம திங்க் பண்ணி தான் வந்து அட்வான்ஸ் லெவலில் தான் எப்போவும் நம்ம ஃபோன் வாங்குவோம்ல, அதே மாதிரி தான் மானிட்டருக்கும் வந்து நான் திங்க் பண்ணேன். இப்போதைக்கு என்கிட்ட கேமிங் பிசியோ லேப்டாப்பு இல்லை, ஆர்டினரி பிசி டெஸ்க்டாப் தான் இருக்குது. அப்புறம் வந்து ஒரு நார்மல் லேப்டாப் தான் இருக்குது. மானிட்டர் வந்து நான் இதில் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி தான் வந்து ஆக்சுவலாக எடிட்டிங் எல்லாமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சரில் வந்து எனக்கு பிசியோட காம்பனன்ட்ஸ்லாம் வாங்கி ஒரு கேமிங் பிசி பில்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஒரு ஐடியா இருக்குது. மேபி ஒரு 1 இயரில் நான் அது பண்ணலாம். ஸோ அப்போது வந்து கேம்ஸ் விளையாடுவேன், அப்போது எடிட்டிங் பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஸோ அப்போது நான் புது மானிட்டர் வாங்க முடியாது இல்லையா, அதனால் அதை பேஸ் பண்ணி நான் சர்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற பீஸாக கிடச்சது தான் இந்த மானிட்டர்.
ஆக்சுவலாக வந்து நான் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இதை அப்படியே அட்டாச் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா இந்த மானிட்டரோட டிஸ்பிளே வந்து ஐபிஎஸ் பேனலு. நீங்கள் மானிட்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு 3 வகையான பேனல் நீங்கள் பார்க்கலாம். டிஎன் பேனல், விஏ பேனல் அண்ட் ஐபிஎஸ் பேனல். எப்போவுமே மானிட்டரில் வந்து ஐபிஎஸ் பேனல் தான் வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஐபிஎஸ் பேனலில் வந்து கலர்ஸ் வந்து நேச்சுரலாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் எந்த சைடில் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் வந்து ஐபிஎஸ் மானிட்டராக வந்து நல்லா கிளியராக தெரியும். இதுவே நீங்கள் விஏ பேனலோ டிஎன் பேனலோ எடுத்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நெகட்டிவ் மாதிரி எல்சிடி ஃபேடிங் மாதிரி இது உங்களுக்கு தெரியும். ஐபிஎஸ்சில் வந்து 144 ஹெர்ட்ஸ் இருந்தால் வந்து ப்ரைஸிங் வந்து எங்கேயோ போயிடும். பட் இந்த கம்மி ப்ரைஸிங்கில் ஐபிஎஸ் பேனலில் இந்த மானிட்டர் வந்து நான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இங்கே கேமிங் மானிட்டர் போனாலே வந்து 144 ஹெர்ட்ஸு 240 ஹெர்ட்ஸ்லாம் வந்து இருக்கும். பட் நிறைய வந்து பேனல்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா விஏ பேனல் அண்ட் டிஎன் பேனல் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கேமிங் மானிட்டர்னு ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே வந்து விஏ அண்ட் டிஎன் பேனல் தான் இருக்கும். பட் நீங்கள் ரியலாகவே கேமிங்கு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த பேனல் போனால் ஓகே. பட் நீங்கள் எடிட்டிங், நார்மல் யூசேஜ், மூவி வாட்சிங் அண்ட் லைட் கேமிங், ஹெவி கேமிங் பண்ணோம் ஆனால் ஐபிஎஸ் பேனல் தான் பெஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஐபிஎஸ் பேனலில் 1ms 144 ஹெர்ட்ஸ் இருக்கிற பிராண்ட் நீங்கள் போகலாம். எம்எஸ்ஐ இருக்குது. அப்புறம் இதே மாதிரி வந்து நான் ஏசர்லேயே வந்து பார்த்தேன். பட் ப்ரைஸிங் வந்து அதர் பிராண்ட்ஸில் நீங்கள் இதே வந்து ஸ்பெக்ஸ் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 25 to 30K வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். பட் இந்த மாடல் வந்து எம்ஆர்பி 32 இருந்தாலும் அரௌண்ட் ஒரு 17 வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது. ஃப்யூச்சரில் எப்படி இருக்கோ அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போ நான் வீடியோ பண்ணும்போது ஆஃபரில் நான் இது வாங்கியிருக்கேன். நாளைக்கு என்ன ப்ரைஸிங் இருக்குன்னு எனக்கு தெரியாது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் கரண்ட்டாக என்ன ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. 17,000 ருபீஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்ம வந்து வர்த்தான டீல் அப்படின்னு சொல்லுவேன். டிஸ்பிளேயோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் செம்ம சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். செம்ம கிளாரிட்டி, நல்ல ஒரு நேச்சுரலான கலர்ஸு, யூடியூப்பில் வீடியோ 4K வீடியோலாம் வச்சு பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண விட பல மடங்கு டிஸ்பிளேயோட குவாலிட்டி எனக்கு செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. ஹெச்டிஎம்ஐ கேபிளில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 2 போடலாம். 2 போர்ட் ஹெச்டிஎம்ஐ இருக்குது. அப்புறம் வந்து ஒரு டிஸ்பிளே போர்ட் இருக்குது, ஒரு ஆடியோ ஹெட்ஃபோன் ஜாக்கான ஒரு போர்ட் இருக்குது. பட் வந்து அந்த ஹெட்ஃபோன் ஜாக் பின்னில் வந்து நம்ம ஆக்ஸ்க்கு மாதிரி யூஸ் பண்ணி ஸ்பீக்கருக்கு கனெக்ஷன் கொடுக்கலாம். இதில் இந்த டிவியில் வந்து நமக்கு ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ அப்புறம் வந்து பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஏசி அடாப்டர் தனியாக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஒரு பிரிக்கு வரும், அதை பார்த்துங்க. டிஸ்பிளேயோட குவாலிட்டி அல்டிமேட்டு. அண்டு வந்து இப்போ நார்மல் ஹெச்டிஎம்ஐ யூஸ் பண்ணி நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறது லேப்டாப்பில் Windows 11. ஸோ நான் நார்மல் ஹெச்டிஎம்ஐ போட்டு கனெக்ட் பண்ணால் செட்டிங்கில் போயிட்டு ரெஃப்ரெஷ் ரேட் வந்து அப் டு 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் வந்து சப்போர்ட் ஆகுது. பட் நீங்கள் 144 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இதில் வந்து அப் டு சப்போர்ட் இருக்குது. அது நீங்கள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா டிஸ்பிளே போர்ட் டி போர்ட் மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் என்கிட்ட நார்மல் ஹெச்டிஎம்ஐ கேபிள் லேப்டாப்பில் யூஸ் பண்ணால் எனக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் செட் பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து நிறைய மேஜர் சேஞ்சஸ் வந்து என்னால் வந்து நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நார்மல் மானிட்டர், நார்மல் லேப்டாப்போட டிஸ்பிளேக்கு இதுக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் டைமு, அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட், அந்த அனிமேஷன்ஸ், ஓப்பனிங் டைம், அந்த கர்சர் மூவிங் எல்லாமே வந்து செம்மையாக அப்சர்வ் பண்ண முடியுது. நான் நார்மல் ஒரு 60 ஹெர்ட்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து ரெட்மியோட நோட் 10 ப்ரோ 120 ஹெர்ட்ஸுக்கு மாறும்போது அந்த ஸ்மூத்னஸ் வந்து அந்த ஸ்க்ரீனோடது டிராஸ்டிக்கலாக எனக்கு செம்ம டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுது. சேம் அதே மாதிரி பிசியில் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். ஸோ நல்லாவே வந்து ஒரு ரெஃப்ரெஷ் ரேட்கான அந்த டிஃப்ரென்சஸ் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணால் தான் தெரியும். வீடியோ கேப்சர் பண்ணால் கூட வந்து நமக்கு நார்மலாக ஒரு 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே மாதிரி தான் தெரியும். பட் அதை நம்ம கண்ணில் வந்து நேரில் பார்க்கும்போது யூஸ் பண்ணும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ், அந்த ஒரு ஸ்மூத்னஸ், அந்த ஒரு கலர் அக்யூரசி, லைவ் கலர்ஸ்லாம் பார்க்கும்போது கண்ணில் நமக்கு டிஃப்ரென்ஸ் அது நல்லாவே தெரியும். அதனால தான் வந்து நான் வார்த்தையாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் கேமராவில் சில ஃபுட்டேஜ் நான் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ணாலும் இந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி உங்களுக்கு நார்மல் இமேஜ் மாதிரி தான் தெரியும். பட் நான் கண்ணில் இருந்து பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயோட குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து அனலாக் மாதிரி ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க, இந்த நம்ம கேம் கண்ட்ரோலெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த டிவியோட மெனு சிஸ்டம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கேமிங் சம்மந்தப்பட்டது, டிஸ்பிளேயோட கண்ட்ரோல்ஸ், எஃபிஎஸ்ஸு, அப்புறம் வந்து இந்த பிரைட்னஸ் கண்ட்ரோல், கான்ட்ராஸ்ட் எல்லாமே வந்து அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாமே
இன்கேஸ் உங்களுக்கு அந்த பட்டன் கிளிக் பண்ணி அனலாகில் விளையாட பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் எம்எஸ்ஐயோட டிரைவரை வந்து இவங்களோட வெப்சைட்டில் இந்த மானிட்டரோட மாடல் நம்பர் போட்டிங்கன்னா வந்து அந்த சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி டூல் கிட்டு டிஸ்பிளேயோட செட்டிங் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் மூலிமா கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த செட்டப் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இல்லைனா வந்து மேனுவலாக அனலாகோட அந்த பட்டன் யூஸ் பண்ணி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த மானிட்டருக்கு செம்மையாக இருந்தது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபெக்ட். நான் வாங்கின ப்ரைஸ்க்கு செம்ம வர்த்தான டீல் அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். தமிழில் வந்து இந்த மானிட்டரை பற்றி யாரும் பேசலை, அன்பாக்சிங் ரிவ்யூ எதுவும் பண்ணலை. சரி நம்ம பண்ணிடலாம் அப்படி தான் வந்து இந்த வீடியோ நான் பண்ணுறேன். அண்ட் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு, அதுவும் ஒரு ரீசன், அதான் மெயின் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஏன் பண்ணல அப்படின்னா வந்து இந்த பழைய மானிட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தது. ஒயிட் ஸ்க்ரீன் ஆகிட்டே வருது, அதனால் கண்ணுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருந்தால் நான் வீடியோ எடிட்டிங்லாம் அப்படியே விட்டுட்டேன். பட் இதில் நான் எடிட்டிங் பண்ணும்போது ஃபோட்டோஷாப்பாக இருக்கட்டும், வீடியோ எடிட்டராக இருக்கட்டும் சூப்பராக இருக்குது. இங்கே ஸ்டிக்கரில் கூட நீங்கள் ஆக்சுவலாக மேலே பார்க்கலாம், மேட் ஃபார் கேமர்ஸ் அண்ட் கிரியேட்டர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ கேமர்ஸ் மட்டும்தான் இந்த மானிட்டர் வாங்கணும்னு கிடையாது. கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வீடியோ எடிட்டர், ஃபோட்டோ எடிட்டர்ஸ் யாராக இருந்தாலும் வந்து இந்த மானிட்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேயோட கிளாரிட்டி, குவாலிட்டி, ரெஃப்ரெஷ் ரேட் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நான் வாங்கணும்னு நினச்ச ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் மானிட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். நான் வாங்கணும்னு நினச்சது சாம்சங், ஆனால் வாங்கியிருக்கிறது MSI. இந்த ப்ராடக்டோட 3 இயர்ஸ் வாரண்டி பீரியட் இருக்குது. 3 இயர்ஸ் வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா வந்து நீங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து நீங்கள் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். பட் எப்போவுமே ப்ராடக்ட்டு நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வீடியோ எடுத்துங்க. அண்ட் இன்னொரு மெயின் விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இந்த மானிட்டர் வந்து நான் பார்த்துட்டேன், MSIயில் இதுதான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். சாம்சங்கில் இந்த மாடல் வாங்கணும்னு சொல்லி 2-3 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். சரி ஆன்லைனில் கம்மி ஆகிற மாதிரி தெரியலையே ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆஃப்லைன் ஸ்டோருக்கு கூட இங்கே மவுண்டரில் ஒரு கடைக்கு போனேன். அங்கே போய் கேட்கும்போது இந்த மானிட்டர் அவங்க 22,000 சொன்னாங்க. அப்படியே அங்கேருந்து ஓடி வந்துட்டு நான் அடுத்த செகண்டை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டுட்டேன். இது 17,000. அதனால் 500 சூப்பர் காயின் இருந்தது, அது யூஸ் பண்ணி 16,500 தான் வந்து நான் கேஷ் கொடுத்தேன். 22 எங்கே இருக்குது, நான் 16,500 எங்கே இருக்குது. ஸோ ஆன்லைனில் ஆஃப்லைனில் கம்பேர் பண்ண வரைக்கும் எனக்கு இது நல்ல ஒரு பெஸ்ட் டீல் தெரிஞ்சுது. அதனால் நான் ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். செம்மையாக இருக்குது. என்னோடய ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சர்ச் பண்ணி நெட்டில் பார்த்துங்க. செம்ம டிஸ்பிளே குவாலிட்டி. நான் கொடுத்த காசுக்கு பைசா வசூல்னு சொல்லுவேன். நான் ஹாப்பி. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த மானிட்டர் பற்றி வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்து அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மானிட்டரோட அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.